எல்லாத்துக்கும் வணக்கம். புது வாடிக்கையாளர், பழைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புது வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் உங்கள் வீடியோ நான் நிறையா பார்த்தேன். நீங்கள் என்ன தொழில்னு எனக்கு தெரியல. என்னவோ மிஷினுங்கிறீங்க, நூலுங்கிறீங்க. இது என்ன தொழில், இது என்ன பண்ணணும், இதோட முழு விவரத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இது பனியன் வேஸ்டில் இருந்து இந்த நூலை பிரிச்செடுக்கிற மிஷின். சரிங்களா? அது என்னங்கிறத அவங்க கூட்ட காமிச்சிடுறேன் வாங்க. இது பனியன் துணி. சரிங்களா? இந்த பனியன் துணியை இந்த மிஷினில் விட்டோம்னா நூலாக வரும். இதில் இந்த பனியன் துணியை இந்த மிஷினில் விட்டு எடுத்தோம்னா நூலாக வரும். அந்த நூல் தான் இது பாருங்க. இந்த துணியை உள்ளே விட்டோம்னா இந்த மாதிரி நூலாக வரும். இதுதான் இதோட தொழில். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் பொறுத்தளவுக்கு இந்த துணியை இப்படி கையில் பிரிப்பாங்க. நீங்கள் திருப்பூரில் உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்கோ யாராவது இருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் பிரித்து தான் திருப்பூரோட தொழிலே. எப்படி சிவகாசியில் எப்படி நம்ம பட்டாசு பண்ணுறோமோ, வீட்டு தொழிலில் பட்டாசு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கையில் பிரிக்கிறது இது பிரதான தொழிலே. பெரியவங்க வயசானவங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பிரிப்பாங்க. இப்படி கையில் பிரித்து இது நூல் எடுப்பாங்க. பாருங்க, கையில் பிரிப்பாங்க. அதாவது திருப்பூரில் ஆரம்ப காலத்தில் வயசானவங்க நிறைய பேர் ஸ்கூல் லீவ் விட்டா நான்லாம் பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி கையில் பிரிப்பாங்க. கையில் பிரித்து இந்த நூல் வரும். இந்த நூலை பார்த்துட்டே இருங்க. பாருங்க, இப்படித்தான் கையில் பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? கையில் பிரிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கிலோ மீறி போனால் 2 கிலோ தான் கையில் இது பிரிக்க முடியும். இது திருப்பூர் பிரதான தொழில் ஆரம்பத்திலிருந்தே. அதாவது பனியன் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே இதை வேஸ்ட்டாக விட மாட்டாங்க. ஸோ இந்த பனியன் துணியில் இருந்து இந்த நூலை பிரித்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த நூல் பார்த்தீங்கன்னா என்ன யூஸுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கிளீனிங் பர்பஸுக்காக போகுதுங்க. சரிங்களா? கிளீனிங் பர்பஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, டூ வீலர் துடைக்கிறதுக்கு இந்த துணி தான் யூஸ் பண்ணுறாங்க. டூ வீலர் துடைக்கிறதுக்கு, இந்த ஆயில் க்ளீன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம வேலை செய்கிறோம். இப்போ எல்லாருமே கர்ச்சீப் வச்சுருப்பாங்க. சரிங்களா? கர்ச்சீப் நம்ம சாப்பிட்டு கை கழுவும் போது கை துடைக்கிற கர்ச்சீப் வச்சுருப்போம். ஸோ இதுவே பனியன் ஒரு ஒர்க் ஷாப்லேயோ இல்லை வேறு வேலை பெயிண்ட் கடையிலையோ இல்லை வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, சுண்ணாம்பு பூசுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இதை கர்ச்சீப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் அது கர்ச்சீப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அழுக்காச்சுன்னா வீட்டில் அவ்வளோதான் மாற்று விழுந்துடும். ஸோ அதுக்கு ஒரு வேஸ்ட் வேணும். அந்த வேஸ்ட்டுக்காக தான் இந்த நூலை வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த துணியை நம்ம ரெண்டாக கட் பண்ண முடியாது. இந்த துணி ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு துணியிலேருந்து தான் நம்ம இந்த நூலை பிரித்து எடுத்தேன். சரிங்களா? இப்போ இதே வேறையே இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நூலை பிரித்து இருந்தா நீ கொஞ்சம் தொட,
சரிங்களா? இந்த நீ கொஞ்சம் தொட, அப்புறம் இந்த நீ இன்னொருத்த தொட, சரிங்களா? அவங்களுக்கு தேவையான அளவு அதை வந்து பிரிச்சுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் விஷயமே. 1, 2, 3 நம்ம இதுலயுமே வந்து எத்தனை பாட்டை வேணா பிரிச்சுக்கலாம் நமக்கு துடைக்கிறதுக்கு. சரிங்களா? இதுலயே வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். 5 4 பாட்டா பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த வந்து ஒரு துணியை வந்து நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டு கையை க்ளீன் பண்ணி போடுறதுக்குமே இந்த துணியை பிரிச்சா இதுல வர்ற நூலை பிரிச்சு போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு பிட்டை வந்து 4ஆ பிரிச்சு இத்தினுண்டுக்கே நான் சொல்றேன். நம்ம அதிகமாக வரும்போது நிறைய பிரித்து அதை கையை துடைக்கிறதுக்குமே இந்த மிஷினை துடைக்கிறதுக்குமே டூ வீலர் துடைக்கிறதுக்குமே வந்து தான் இந்த நூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த நூலை தான் நம்ம பிரித்து நம்ம வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிஷின் வந்து நம்ம விலைக்கு கொடுத்து மிஷினையும் விலைக்கு கொடுத்துட்றோம், துணியும் கொடுத்துட்றோம். அந்த துணியை பிரித்து ஓட்டி நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தா அதுக்கு உண்டான விலையை நாங்கள் கொடுத்துறோம். அதுதான் இதோட தொழில். இந்த தொழில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டே பெண்கள் சரி ஆண்களும் சரி எனக்கு வெளியே வேலைக்கு போக விருப்பம் இல்லை, நான் வந்து வெளியே யார்கிட்டையும் கை நீட்டி எனக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு சுய தொழில் செய்யணும், நானே வந்து எல்லாத்தையுமே நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நம்ம இந்த தொழிலை வந்து வடிவமைச்சிருக்கோம். இந்த தொழிலை இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ 4 வருஷமா இந்த தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு 4 வருஷமா வந்து நம்ம ரீச் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிஷினோட தரத்தை உயர்த்தி ஒரு 4 விதமான மிஷினா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? 50,000க்கு ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்கோம், 68,000க்கு ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்கிறோம், 72,000க்கு ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்கோம், 92,000க்கு ஒரு மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரகத்துலயும் ஒவ்வொரு மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து 72,000 இந்த மிஷின். இதுலயே வந்து நம்ம சென்சார் கொஞ்சம் மோட்ரு ஹெவி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து 92,000 மிஷின். சரிங்களா? இப்ப நம்ம கையில உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்தேன்ல, கையில வந்து தளவு லைட்டா பிரிச்சு மிஷின்ல விட்டோம்னா அதுல ஒரு மிஷின் பண்றோம், அது 50,000 மிஷின் பண்றோம். நம்ம 3 கேட்டகரி இப்போதைக்கு நம்ம ரெடியா ஸ்டாக் இருக்கு. 3 விதமான மிஷின் நம்ம வந்து தயார் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மிஷின் 72 72 92 மிஷின் கொடுக்குறோம்லாங்க, அது வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய கை ஸ்பீடு ஓட்டுறதை பொறுத்து 1 மணி நேரத்துக்கு 3லேருந்து 4 கிலோ, ஒரு நாளைக்கு 40 கிலோ வந்து அதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். சரிங்களா? நாங்கள் துணி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் மிஷின் வாங்கும்போது துணியும் ஒரு 100 கிலோ வாங்கிட்டீங்கன்னா ஒரு 5,000 வந்துடும். சரிங்களா? துணி கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நம்ம ரிட்டர்ன் வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 50 ரூபாய்க்கு துணி கொடுக்குறோம், ரிட்டர்ன் வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து 72,000 92,000 மிஷினில் 50 ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம், திருப்பி வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு 30 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 40 கிலோ பிரிச்சாலும் 1200 ரூபா உங்களுடைய வருமானம் உங்கள் கையில் இருக்கு. சரிங்களா? அது ஒன்று. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50,000க்கு ஒரு மிஷின் கொடுக்குறோம், அது மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், எடுக்கிறது வந்து 85 டு 95 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து 35 டு 45 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. 85 ரூபாய்க்கு வந்து கன்ஃபார்ம் நிரந்தர வருமானம், அதுக்கு கீழே இறங்காது. 95 ரூபாய்க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா ரொம்ப கம்மி, ரேர். ஸோ உங்களுக்கு 85லேருந்து 90 அது வந்து தினசரி மார்க்கெட்டு. இதுல வந்து நம்ம அந்த கையில பிரிக்கிற குவாலிட்டி பத்தி அது தினசரி மார்க்கெட்டு. அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரேட்டு வரும், தங்க மார்க்கெட் மாதிரி. இங்க திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரேட்டு, நாளைக்கு அந்த ரேட் அப்படிங்கிற போகும். ஸோ அது 85 ரூபாய்க்கு வந்து அது கீழே இறங்காது. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம், 87 போகலாம், 90 போகலாம், 92 போகலாம், 95 போகலாம். அந்த அன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பிரிக்க முடியுங்க. 10 கிலோங்கிறது நம்ம கையில் பிரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் விடணும். சரிங்களா? அதில் வந்து நம்ம கை செட் ஆகணும். அதில் 10 கிலோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் வரும். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அது 10 கிலோ ஓட்டலாம் 50,000 மிஷின்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 40 கிலோ ஓட்டலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். இதான் இந்த தொழில். இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா நூல், இந்த பிரிச்ச நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கடைக்கு போகுதுங்க. நீங்க வந்து இந்த நூல் எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியல, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்க போங்க, நேரா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போங்க, எனக்கு வந்து வேஸ்ட் நூல் பாக்கெட் கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து நூலை வந்து இந்த மாதிரி வேஸ்ட்ல வந்து பண்டல் போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்டலில் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து 100 கிராம் பாக்கெட். நீங்கள் நாங்கள் 100 கிராம் திருப்பூரில் வந்து 16 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்கள் ஊரில் நீங்கள் வந்து எச்சாவும் போகலாம், ₹1 50 பைசா கம்மியாகவும் போகலாம். ஆவரேஜாக 15 ரூபா வச்சுக்கோங்க கடையில் மார்க்கெட்டிங் பண்ணுறது. சரிங்களா?
கடையில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது 15 ரூபாய் வச்சிங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபா கிடைக்கும் 1 கிலோவுக்கு. அப்போ எங்ககிட்ட நீங்கள் 50 ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா 1 கிலோ வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கணும். 100 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் 1 கிலோவுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக 30 கிலோ போடுங்க. 30 கிலோ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மிஷினில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா வருமானம் கிடைக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்குது. உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் வந்து 10 கிலோ ஓட்டினாலும் உங்களோட திறமை தான், நீங்கள் 20 கிலோ ஓட்டினாலும் உங்கள் திறமை தான், 30 கிலோ ஓட்டினாலும் உங்கள் திறமை தான். ஸோ இதில் வந்து இந்த வருமானம் கிடைக்குது. இந்த மாதிரி பாக்கெட்டை பார்த்துக்குங்க. கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போய் இந்த மிஷின் வந்து எனக்கு வந்து பிரித்த நூல் வேணும்னு கேளுங்க. அந்த கடையில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 50 கிராம் பாக்கெட்டா, 100 கிராம் பாக்கெட்டா, அந்த இதே மாதிரி நூலா, இது என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலைஸ் ஒரு ஐடியா பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 4 பக்கம் விசாரிங்க. எல்லா பக்கம் எதையுமே விசாரிக்காம ஒரு தொழில் தொடங்குறோம் ஆர்வத்தில் வந்து எதுவுமே கண்மூடித்தனமாக எதுவுமே பண்ணிட வேணாம். 4 பக்கம் கேளுங்க, 4 பக்கம் போங்க, 4 இடத்துல விசாரிங்க. 1க்கு 4 தடவை எல்லா பக்கம் யார் கரெக்டாக பண்ணுறா, யார் தப்பாக பண்ணுறா, இதெல்லாம் சரியாக போகுதா, இது ஓரளவுக்கு விற்கிதா, ஒரு நாளைக்கு அந்த கடையில் எந்த நூல் பாக்கெட் எவ்வளோ பாக்கெட் வியாபாரம் ஆகுது, உங்களால் எத்தனை பாக்கெட் ஒரு நாளைக்கு எத்தனை கடை உங்களால் பிடிக்க முடியும், எல்லா டீட்டெயிலையும் பண்ணுங்க, எல்லா டீட்டெயிலையும் பாருங்க, எல்லாம் விசாரிங்க. விசாரிச்சுட்டு இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுங்க. இந்த தொழிலை வந்து எல்லாருமே ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு ஈஸியாக தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம் இந்த மிஷினை. ஸோ வந்து இது யார் வேணாலும் வந்து இது பண்ணல. இது பெரிய வந்து ஈஸியான வேலையோ கஷ்டமான வேலையோ இல்லை. நீங்கள் வர்றீங்க, நேராக வர்றீங்க, ஒரு ஸ்டூல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டூலில் இங்கே உட்காடுறீங்க, துணி எடுக்கிறீங்க, சரிங்களா? இந்த துணி எடுக்கிறீங்க, மிஷினை ஆன் பண்ணுறீங்க, ஓட்டுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கை செட் ஆகிருச்சா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு புடைச்சல் எச்சா வரணுமா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 கிலோக்கு மேலே வரணுமா, இது மாதிரி 2 துணி எடுத்துக்குங்க, இந்த 2 பக்கம் வைங்க, ஓட்டுங்க, ரன் பண்ணுங்க. 2 துணி போகும், அடுத்து 2 பண்றீங்க, 2 துணி எடுக்கிறீங்க, வைக்கிறீங்க, ஓட்டுங்க. இதுதான் இந்த தொழில். இவ்வளவுதான். நம்ம இப்படித்தான் பண்ணணும். இதுதான் ஸ்பீடு. நம்ம கை ஸ்பீடு தான் எல்லாமே. நம்ம வந்து இதுல வந்து ஒண்ணுமே இல்லை, அது பாட்டுக்கு போகும். நம்ம இழுத்து விடுறதோ தள்ளி விடுறதோ இல்லை வந்து இழுத்து பிடிச்சி ஓட்டணுமோ தள்ளி விடணுமோங்கிற எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு துணியை உள்ளே வச்சா அந்த மிஷினே ரொட்டேட்டில் வந்து இழுத்துட்டு போயிடும். இவ்வளோதான் இதில் விஷயமே. நீங்கள் பெருசாக வந்து இதில் கஷ்டப்படுறதுக்கோ இல்லை பெருசாக வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு மெனக்கட்டு வேலை செய்யணும், கஷ்டப்படணும், அப்படிங்கிற துன்பப்படணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் உட்காடுறீங்க, துணியை மிஷினில் வைக்கிறீங்க, மிஷினில் போய் நூலாக வெளியே வந்துடும். அந்த நூலை என்ன பண்ணுறீங்க, அப்படியே பண்டல் போடுறீங்க, ஒரு மூட்டையில் போடுறீங்க, தைக்கிறீங்க, எங்ககிட்ட கொடுக்குறீங்க. எனக்கு இங்கே திருப்பூர் வருது, நான் வெயிட் போடுறேன், வெயிட் போட்டு செக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பேமெண்ட்டோ அடுத்த உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்ருவேன். இதுதான் எங்களுடைய தொழிலில் பண்ணுறோம். இல்லை எங்ககிட்ட கொடுக்கல, உங்களுக்கு வந்து அதிகமாக லாபம் வருது, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வெளியே மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரிங்களா? நாங்கள் வந்து 100க்கு 100% பைபேக் எடுத்துக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தாராளமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம், வெளியே கடைக்கு கொண்டு கொடுக்குறவங்க தாராளமாக வெளியே கடைக்கு கொடுக்கலாம். நாங்கள் யாரும் எதுவுமே வந்து ஆசையப்படி எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து நாங்கள் இது பண்ணுறோம், இப்படி பண்ணுறோங்கிறது எல்லாமே எழுதி கொடுத்துருவோம். எல்லா டீட்டெயில் நாங்கள் போட்டு உடனுக்குடனே மிஷின் கொடுத்துருவோம். நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணாலும் அந்த அன்றைக்கே மிஷின் கொடுத்து அன்றைக்கே டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம். எல்லார் காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் அதே மாதிரி அந்த எல்லார் காப்பி வச்சு உங்கள் ஊரில் வந்து என்ன லாரி சர்வீஸ் இருக்கோ அந்த லாரி சர்வீஸில் பக்கத்தில் போட்டுட்ருவோம். அங்கே போய் எல்லார் காப்பி காமிச்சு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கோசரம் வண்டி வேணும், நீங்கள் லாரி வேணும், நானே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட், லாரி சர்வீஸ், ரெகுலர் சர்வீஸ் தான் எல்லாமே. சரிங்களா? சொல்லிட்டேன், பாருங்கள். இதுதான் இந்த மிஷினோட வேலை. இதை இந்த மிஷினோட வாங்கி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறு தொழில். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கலையே மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு பார்த்து வீடியோ பார்த்து கொடுக்குற கமெண்டில் நாளைக்கு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு விளக்கமாக மறுபடியும் இன்னொரு வீடியோ, இது எங்கெங்கே சேல்ஸ் ஆகணும், எப்படி பேக்கெட் பண்ணணும், என்ன ரேட்டுக்கு விற்கணும், எல்லாம் ஒரு டீட்டெயில் போட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.